ஒரு நாள் அரை நாள் லீவ் விட்டாவே போதுமானது. நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எதையாச்சும் செஞ்சிட்டே இருப்பான் நம்ம தம்பி கதிர். இப்போ தான் 10 நாளுக்கு மேலே ஆஃப் இயர்லி லீவ் விட்டுட்டாங்களா, போச்சு. இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவான் டெய்லி எதையாச்சும் செய்கிறேன்னு சொல்லிட்டு. லீவ் விட்ட மறுநாளே ப்ரெட்டில் வந்து சில்லி செய்ய போகிறானாமா. அதை எப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிறத உனக்கு வேணா வீடியோ எடுத்துக்க, ஆனால் வந்துட்டு நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட்டை எடுத்து அதை சிறுவாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டான். அதுக்கு முதல்ல வானலை வச்சு வானலில் லைட்டாக எண்ணெயை விட்டு கடுகு போடலை, ஆனால் வந்துட்டு பூண்டு, இஞ்சி, வெங்காயம், வரமிளகாய், கூடவே ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டான். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு நாள் லீவ் இன்றைக்கி செஞ்சதுங்க. இப்போ மறுநாள் இன்றைக்கி ஏதாச்சும் ஒன்று செய்கிறதுக்கு இப்போ பிளான் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நான் விடுற மாதிரி இல்லை. எப்பா சாமி, சமையல் கட்டை என்னால் க்ளீன் பண்ண முடியலைங்க. இவங்க ஒரு நாசகோலம் ஆக்கிடுறாங்க. அதை 2 மணி நேரம் நான் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த சமையல் கட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு பயந்துட்டே நான் அவங்கக்கிட்ட விட மாட்டேங்க. தயவு செஞ்சு நான் என்ன சமைச்சு வைக்கிறனோ அதை சாப்பிட்டு விடுங்க, என்னை விடுங்க ஆளை அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணுமா. இதில் லைட்டாக மசாலா தூளையும் வெறும் மிளகாய்த்தூளும் போட்டுக்கிட்டான். வெறும் மிளகாய்த்தூள், வீட்டுக்கு சாம்பார் கரைக்கிறோம் இல்லையா அந்த மசாலாத்தூள், இது 2த்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டான். லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டான் தேவையான அளவுக்கு. உப்பு போட்டு இப்போ இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாடியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறான் ஃபஸ்ட்டு பேஸ்ட்டாக. திரும்பவும் லைட்டாக எண்ணெயை விட்டு வானலில் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறான். இப்போ வந்துட்டு கடுகு லைட்டாக போட்டுக்கிட்டாங்க. கடுகு போட்டு கருவேப்பிலலாம் வேணுன்னா போட்டுக்கலாம், ஆனால் அவன் போடலை. நல்லா இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கான். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கான். இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இவன் கட் பண்ணி வச்சுருக்கான்ல அந்த ப்ரெட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ போடும்போது இது என்ன கலராக இருக்குது பாருங்களேன். அவன் ஆஃப் பண்ணும்போது எந்த மாதிரி கலராக இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குதுங்க. பயங்கரமாக இருந்தது, அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருந்தது உண்மையிலேயே சொல்லப்போனால். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு 10 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ண கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துகிட்டே இருக்குங்க. இப்போ கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் சிறுவாக கட் பண்ணி அதில் போட்டு தூவி எடுத்துக்கிட்டான். பாருங்களேன் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கர டேஸ்ட் இருந்ததுங்க. கலருமே பார்த்துட்டு நானே அசந்துட்டேன், என்னடா கதிர் பண்ணேன், எப்படா செஞ்சேன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்குமே ப்ரெட் சில்லி செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இதே மாதிரி ப்ரெட்டை சிறுவாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கதிர் எப்படியெல்லாம் செஞ்சுருக்கானோ அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களுமே கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே எங்கள் வீட்டில் இருக்க இவங்க 2 பேரும், தம்பி பாப்பா 2 பேரும் இந்த மாதிரி தான் லீவ் விட்டாங்கன்னா ஏதாச்சும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களும் இதே மாதிரி தான் டார்ச்சர் பண்ணுவாங்களா, என்ன ஏது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.